நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் உது செய்துவிட்டு 2 ரக்காத்துகள் தொழுதால் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது பள்ளியில் தொழுதால்தான் அந்த நன்மையா, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்குமா என்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக உது செய்ததற்கு பிறகு 2 ரக்காத்துகளை தொழுது குறித்து அதனுடைய சிறப்புகள் குறித்து ஏராளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரசூல் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு சஹீஹ் புகாரியில் 159வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ரசூல் அவர்கள் செய்யக்கூடிய அந்த உதுவுடைய செய்முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டதற்கு பிறகு இறுதியாக சொல்கிறாங்க, மன் தவவ்வஅ நஹ்வ உதுஇ ஹாதா, நான் இப்பொழுது செய்த இந்த உதுவை போல யார் சரியாக அதே அடிப்படையில் யார் செய்கிறார்களோ, சும்ம ஸல்லா ரக்அத்தைனி, பிறகு 2 ரக்காத்துகளை யார் தொழுகிறார்களோ, லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, அந்த 2க்கும் மத்தியில் தன்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் யார் அந்த 2 ரக்காத்துகளை தொழுகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சஹீஹ் முஸ்லிமில் 234வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மாமின் முஸ்லிமின் யதவவ்வஉ ஃபயுஹ்சினு உதுஅஹு, எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் உதுவை செய்து இந்த உதுவையை பரிபூர்ணமாக யார் செய்து சும்ம யகூமு, பிறகு நின்று ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, பிறகு 2 ரக்காத்துகளை தொழுது முக்பிலுன் அலைஹிமா பிகல்பிஹி வ வஜ்ஹிஹி, தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய முகத்தையும் அல்லாஹ்விற்காகவே முன்னிறுத்தி யார் அந்த 2 ரக்காத்துகளை தொழுகிறார்களோ, இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கடமையாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லதாக இது போன்ற ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. இப்போ இந்த சகோதரர் கேட்டிருக்கிற கேள்வியின் அடிப்படையில் இந்த தஹியத்துல் உது செய்த பிறகு தொழ வேண்டிய 2 ரக்காத்துகள் குறித்து சகோதரர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அது பள்ளிவாசலில் தான் நிறைவேற்ற வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ பள்ளிவாசலில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அவங்க அதற்குரிய நிபந்தனையாக சொல்லியிருக்கணும். ஆனால் அதற்குரிய நிபந்தனையாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லவே இல்லை. அது எங்கே நிறைவேற்றினாலும் சரி, அது பள்ளிவாசலில் நிறைவேற்றினாலும் சரி, அல்லது வீட்டில் நிறைவேற்றினாலும் சரி, அல்லது வெளியிடங்களில் நாம் நிறைவேற்றினாலும் சரி, உது செய்த பிறகு 2 ரக்காத்துகளை தொழ வேண்டும். அதற்குரிய நிபந்தனையாக எந்த ஒரு சிந்தனைக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, எந்த விதமான தேவையில்லாத எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்விற்காக உள்ளத்தில் பரிசுத்தமான எண்ணத்தோட நான் 2 ரக்காத்துகளை உது செய்த பிறகு தொழுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான், அந்த எண்ணத்தை தான் ரசூலுல்லாஹ் நிபந்தனையாக சொல்கிறாங்க. அப்போ பள்ளிவாசலில் தொழுதால் தான் அதற்கு சிறப்பான நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அவங்க சேர்த்து சொல்லியிருக்கணும். 2 ரக்காத்து தொழுவதாக இருந்தால் உது செய்த பிறகு பள்ளிவாசலில் தொழ வேண்டும். பள்ளிவாசலில் யார் 2 ரக்காத்து உது செய்த பிறகு தொழுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லது சொர்க்கம் கடமையாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனால் எந்த ஹதீஸிலும் ரசூலுல்லாஹ் அவர்கள் பள்ளிவாசலில் தொழுவதுதான் சிறப்பு, பள்ளிவாசலில் தொழுதால் அதிக நன்மை என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லவே இல்லை. ஆகையால் அந்த பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது. பள்ளிவாசலில் தொழுதாலும் அதே நன்மை கிடைக்கும், வீட்டில் தொழுதாலும் அதே நன்மை கிடைக்கும், அல்லது வெளியிடங்களில் எங்கே தொழுதாலும் அதே நன்மை தான் கிடைக்கும். அதே நேரத்தில் சகோதரன் ஒரு கூடுதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் தொழுதால் அதே நன்மை சமமான நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தாராளமாக பெண்களாக இருந்தாலும் இதே உது செய்த பிறகு தொழக்கூடிய 2 ரக்காத்து தொழுகையை இந்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிற அந்த முறையின் அடிப்படையில் உதுவை செய்ய வேண்டும். உள்ளத்தில் எந்த விதமான தேவையில்லாத எண்ணங்களை கொள்ளாமல் சரியான முறையில் அந்த அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய கூலிக்காக, சொர்க்கத்திற்காக அப்படிங்கிற அந்த தூய எண்ணத்தோடு நம்ம தொழுதால், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலில் நிறைவேற்றினாலும் சரி, வீட்டில் நிறைவேற்றினாலும் சரி, வெளியிடங்களில் நிறைவேற்றினாலும் சரி, நம்ம தாராளமாக அந்த உது செய்த பிறகு 2 ரக்காத்துகளை தொழுதால் உரிய நன்மையை, சமமான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாராக இருந்தாலும் கொடுப்பான் என்பதைத்தான் நம்ம இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.